அம்மா, எல்லாருக்கும் டிஆர் பாலு தெரியுமா? டிஆர் பாலுன்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார். அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஷிப்பிங்ல இருந்தார். அதாவது கப்பல். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரெண்டு கப்பல் தான் வாங்கியிருக்காரு. எவ்வளோ? 2 கப்பல் விற்றா இங்கே இருக்கிற அத்தனை சேரிகளையும் நல்ல ரோடு போட்டு நல்ல வீடு போட்டு கொடுத்துடலாம். அத்தனை சேரிகளுக்கும். ஆனால் அவர் பண்ண போகிறார் நினைக்கிறீங்க? எப்போ? ஏன் 2 கப்பல், 1 கப்பல், அரை கப்பல் விற்று இவங்கெல்லாம் வாழணும்னு நினைக்க போறீங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து மனசு இல்லை. மனசு இருந்தா உள்ள வந்து இறங்குவாங்க, நாத்தத்துக்கு நடுவு இறங்குவாங்க, கொசுக்கு நடத்துல இறங்குவாங்க, உடைச்ச சுவருக்கு வந்து இறங்குவாங்க, மக்களோட கையை பிடிப்பாங்க. நாங்கெல்லாம் பண்ற மாதிரி அவங்க ஜாலியா அங்க உட்காந்துட்டு 2 கப்பல் சொல்றாரு. 10 கப்பல்லாம் இல்லை, 2 கப்பல் தான் இருக்கு. அது எந்த இல்லை, யாருது? என் பையன். என்னது? நாடாளுமன்றத்தில் கேட்குறாங்க, என்ன நீங்கள் கான்ட்ராக்ட் எல்லாம் உங்களுடைய பையனுக்கு மட்டும் கொடுத்தீங்களாமே டிஆர் பாலு கேட்குறாங்க. எல்லாம் உங்கள் திராவிட மாடல் டிஆர். அவர் சொல்கிறாரு பாயிண்ட் பிளாங்க், உலகமே பார்த்துட்டு இருக்கு, பார்லிமெண்ட் டிவியில். அவர் சொல்கிறாரு, ஆமாம் என் பசங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுப்பேன், உன் பசங்களுக்காக கொடுப்பேன். அது வந்து ஒரு ஸ்டைலான ஒரு சென்டென்ஸ். உன் பசங்களுக்காக கொடுப்பேன், என் பசங்களுக்கு தான் கொடுப்பேன். அதை கேட்டுட்டோம், இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நம்ம வந்து வாக்களிக்க போகிறோமா? போடக்கூடாது. அடுத்த கும்பல் யார் வந்தாலும் நாங்கள் தான் வருவோம். நாங்கள் வந்தால் எங்களையும் நீங்கள் தட்டி கேட்கணும். இந்த பாருங்க, அவங்க வந்து கப்பல் பண்ண, நீங்கள் அது மாதிரி காரு ஷிப்புன்னு ஓடக்கூடாது. நீங்கள் எங்களுக்கு பண்ணணும், நீங்கள் கேட்கணும். அப்போ தான் அம்மா வளர்ச்சி வரும், அப்போ தான் நாட்டில் ஜனநாயகம் திகணும். நீங்களும் நானும் ஒன்று எல்லாரும் நினைக்கணும். நினைக்காத மண்ணுக்கு இடமே கொடுக்கக்கூடாது நீங்கள் யாருமே.